வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு அழகான மலைப்பிரதேசத்துல நடக்கிற ஒரு கதை. மனுஷங்களோட தனிமை, அன்புக்கான ஏக்கம், அப்புறம் எதிர்பாராத சந்திப்புகள், இதுதான் இந்த கதையோட கரு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. அப்போதான் அந்த சூழலை உங்களால உணர முடியும். இந்த கதையோட நாயகி பெயர் சுமித்ரா. சுமித்ராவுக்கு இப்போ 32 வயசாகுது. அவ ஒரு திறமையான ஆர்கிடெக்ட். பெங்களூர் போன்ற நகரங்கள்ல பெரிய பெரிய கட்டிடங்களை வடிவமைக்கிறவள். சுமித்ரா பார்க்கறதுக்கு ரொம்ப நேர்த்தியா இருப்பா. அவளோட கண்கள்ல எப்பவும் ஒரு தீர்க்கமான பார்வை இருக்கும். அவளோட மேனி நிறம் அப்படியே செதுக்கி வச்ச சந்தன சிலை மாதிரி இருக்கும். அவளோட தோற்றம் ஒரு அதிகாரத்தையும் அதே சமயம் ஒரு மென்மையையும் வெளிப்படுத்தும். சுமித்ரா இப்போ கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு பழைய பங்களாவை புதுப்பிக்கிற வேலைக்காக அங்க தங்கியிருக்கா. அந்த பங்களா ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஏரிக்கு பக்கத்துல அமைதியா இருக்கு. நண்பர்களே, பனிமூட்டமான அந்த மலைப்பகுதியில தனியா ஒரு பெரிய பங்களாவுல இருக்கிறது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அங்க ஒரு துணை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அங்கதான் சுமித்ராவுக்கு உதவியா ஒருத்தன் வர்றான். அவன் பேரு ஜீவா. அவனுக்கு வயசு 28 இருக்கும். அந்த ஊர்லயே வளர்ந்தவன். நல்ல உயரமான தோற்றம், மலைக்காத்துல பழகினதுனால அவனோட உடம்பு ரொம்ப உறுதியா இருக்கும். அவனோட தோள்கள் அகலமாவும் கைகள் நல்ல உழைப்பால உருவான வலுவோடும் இருக்கும். ஜீவா ஒரு மரம் செதுக்கிற கலைஞர், கார்பெண்டர். அவனோட விரல்கள்ல ஒரு மேஜிக் இருக்கும். அந்த பங்களாவோட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சுமித்ரா பிளான் வரைஞ்சு கொடுக்க ஜீவா அதுக்கேத்த மாதிரி மர வேலைகளை செய்வான். ஜீவா வேலை செய்யும்போது அவனோட அந்த கட்டுமஸ்தான உடல் அமைப்பும் நெற்றியில வழியிற அந்த வேர்வை துளியும் சுமித்ராவுக்குள்ள ஒரு புதுவிதமான உணர்வு தரும். ஒரு நாள் சாயங்காலம் கொடைக்கானல்ல பயங்கரமான குளிர். பனிமூட்டம் பங்களாவை அப்படியே மூடிருச்சு. கரண்ட் கட் ஆகிருச்சு. சுமித்ரா ஒரு மெல்லிய கம்பிளி ஆடை அணிஞ்சுக்கிட்டு ஹால்ல இருக்கிற அந்த நெருப்பு மூட்டுற இடத்துல உட்கார்ந்திருந்தா. ஜீவா அங்க வந்து, மேடம், இன்னும் கொஞ்சம் விறகு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். இங்க வந்து உட்கார் ஜீவா, ரொம்ப குளிருது இல்ல அப்படின்னு சுமித்ரா சொன்னான். ஜீவா தயங்கிட்டு அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். அந்த நெருப்போட வெளிச்சத்துல சுமித்ராவோட முகம் இன்னும் பொலிவா தெரிஞ்சது. அவளோட அந்த மென்மையான கரங்களை நெருப்புல காட்டி சூடு பண்ணிட்டு இருந்தா. சுமித்ரா மெல்ல ஜீவாவோட கைகளை பார்த்தா. அதுல சின்ன சின்ன காயங்கள் இருந்தது. இது எப்படியாச்சு அப்படின்னு கேட்டு அவனோட கைகளை பற்றினாள். ஜீவாவுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடுச்சு. அவளோட பட்டு போன்ற கைகள் அவனோட கடினமான கரங்கள்ல பட்டபோது அந்த இடத்துல ஒரு வெப்பம் உருவானது. அவனோட கைகள்ல இருந்த அந்த வலிமையான பிடி சுமித்ராவுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தது. நெருப்போட கதகதப்பு, வெளியில இருக்கிற அந்த மௌனமான பனிமூட்டம், இது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை உருவாக்குச்சு. சுமித்ரா மெல்ல ஜீவாவோட தோள்ல தலசாச்சா. அவனோட அந்த ஆரோக்கியமான உடலோட வெப்பம் அவளை அப்படியே மயக்கத்துல ஆழ்த்துச்சு. ஜீவாவும் அவளோட அந்த வசீகரமான மேனிய ரசிச்சான். ஒரு கலைஞன் எப்படி ஒரு அழகான சிலையை ரசிப்பானோ அப்படி அவளை அவன் பார்த்தான். அவளோட இடையின் வளைவுகளும் அவளோட கழுத்துல இருந்த அந்த வாசனையும் அவனை என்னவோ செஞ்சது. அங்க வார்த்தைகள் தேவையே படல. அந்த அறையில இருந்த அந்த மங்கலான வெளிச்சத்துல அவங்களோட தேடல்கள் எல்லாமே ஒரு சங்கமமா மாறுச்சு. சுமித்ராவுக்கு அவனோட அந்த அரவணைப்புல ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சி கிடைச்சது. ஒரு ஆண்கிட்ட இருந்து அவ எதிர்பார்த்த அந்த உண்மையான அருகாமை அவளுக்கு அங்க கிடைச்சது. நண்பர்களே, சில நேரங்கள்ல வாழ்க்கை நாம எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்க்காத மனுஷங்க கிட்ட இருந்து நமக்கான சந்தோஷத்தை கொடுக்கும். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வேலைகள் முடிஞ்சது. சுமித்ரா பெங்களூர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஜீவா அவளை வழி அனுப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான். ரயில் கிளம்பும்போது சுமித்ரா ஜீவா கிட்ட ஒரு கவரை கொடுத்தா. ஜீவா, இது உன்னோட கூலி மட்டும் இல்ல. அந்த பங்களாவோட சாவி இதுல இருக்கு. அந்த பங்களாவை இனி நீயே பாத்துக்கோ. நான் அடிக்கடி அங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்னகையோட கிளம்பினான். ஜீவாவுக்கு இப்போ அவன் வெறும் வேலையாள் இல்ல, அந்த பெரிய பங்களாவோட உரிமையாளன். அதே சமயம் சுமித்ராவோட மனசோட உரிமையாளனும் அவனே. இதுதான் நண்பர்களே இந்த கதை. ஒரு உறவுங்கிறது அந்தஸ்துல இல்ல, மனசோட புரிதல்லையும் அந்த அரவணைப்புலையும் தான் இருக்கு. சுமித்ரா பெங்களூருக்கு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் கொடைக்கானலுக்கு வர்றா. இப்போ அந்த பங்களா அவளுக்கு வெறும் வேலை செய்யற இடம் இல்ல, அவளோட மனசுக்கு பிடிச்ச ஒரு புகலிடம்.
பங்களாவோட கதவு திறந்ததும் அவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. பங்களாவோட ஒவ்வொரு மூலையிலும் ஜீவாவோட கைவண்ணம் தெரிஞ்சது. மரத்தாலான அலங்காரங்கள், சுமித்ராவுக்கு பிடிச்ச மாதிரியான மெல்லிய வேலைப்பாடுகள்னு அந்த இடமே ஒரு கலைக்கூடமா மாறியிருந்தது. நண்பர்களே, ஒருத்தர் நமக்காக ஏதாவது மெனக்கெட்டு செய்யும்போது அது நமக்குள் ஏற்படுத்துற அந்த நெகிழ்ச்சி இருக்கே, அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஜீவா தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தா. சுமித்ராவை பார்த்ததும் அவன் முகத்துல ஒரு பிரகாசம். சுமித்ரா அன்னிக்கு ஒரு இளம் மஞ்சள் நிற காட்டன் புடவை கட்டியிருந்தா. அந்த மழைக்காத்துல அவளோட கூந்தல் கலைந்து முகத்துல விழும்போது அவள பார்க்க அப்படியே ஒரு ஓவியம் மாதிரியே இருந்தது. அவளோட அந்த மெல்லிய இடை அந்த புடவையோட மடிப்புல அழகா தெரிஞ்சுது. ஜீவா தன் சட்டைய கழற்றி ஒரு ஓரமா வச்சிருந்தான். அவனோட அந்த வெண்கல நிற மேனி வெயில்ல மினுங்குச்சு. அவனோட அந்த அகன்ற மார்பும் வேலையால உருவான அந்த தசைகளும் அவனோட ஆரோக்கியத்தை பறைசாற்றுச்சு. அவனோட தோள்கள்ல இருந்த அந்த உறுதி சுமித்ராவுக்கு ஒரு விதமான கிளர்ச்சியை தந்தது. "எப்படி இருக்க ஜீவா?" அப்படின்னு சுமித்ரா கேட்டா. அவளோட குரல்ல ஒரு தேன் கலந்த இனிமை இருந்தது. "நல்லா இருக்கேன் மேடம். நீங்க வருவீங்கன்னு தான் இதையெல்லாம் செஞ்சு வச்சேன்." அப்படின்னு அவன் செதுக்கி வச்சிருந்த ஒரு அழகான மர சிலைய காட்டினான். அது சுமித்ராவோட உருவம். அன்னிக்கு ராத்திரி ஒரு பெரிய மழை. மலையோரத்துல பெய்யிற மழைக்கு ஒரு தனி அழகு உண்டு. பங்களாவுக்குள்ள இருக்கிற அந்த வசதியான அறையில சுமித்ரா ஜன்னல் வழியா மழைய பாத்துட்டு இருந்தா. ஜீவா காஃபி கொண்டு வந்து கொடுத்தான். அவன் கை சுமித்ராவோட கையில பட்டப்போ அந்த ஒரு நிமிஷம் காலமே உறைஞ்சு போச்சு. சுமித்ராக்குள்ள ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சி ஊற்றெடுத்தது. "ஜீவா, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு." அப்படின்னு சுமித்ரா அவனோட கைய பிடிச்சா. ஜீவா அவள மெல்ல அணைச்சிக்கிட்டான். அவனோட அந்த திடமான அணைப்புல சுமித்ரா தன்னை மறந்தா. அவனோட அந்த உழைப்பாளி உடம்போட வெப்பம் அந்த குளிருக்கு ஒரு இதமா இருந்தது. அவளோட மென்மையான மேனிய அவன் மெல்ல வருடும்போது அவளுக்குள்ள இருந்த எல்லா கவலைகளும் மறைஞ்சு போச்சு. அவங்க 2 பேரோட மூச்சு காற்றும் ஒன்னு கலக்கிற அந்த தருணத்துல உலகத்தோட சத்தமே கேக்கல. அந்த பங்களாவோட ஒவ்வொரு மூலையும் அவங்களோட இந்த ரகசியமான அழகான உறவுக்கு சாட்சியா இருந்தது. மறுநாள் காலையில சுமித்ராவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பெங்களூர்ல இருக்கிற அவளோட பார்ட்னர் அந்த இடத்த உடனே காலி பண்ண பெரிய கம்பெனிக்காரங்க ரிசார்ட் கட்ட வராங்க அப்படின்னு சொன்னதும் அவளுக்குள்ள ஒரு நடுக்கம். அவ மெல்ல பால்கனிக்கு வந்து நின்னா. அங்க கீழே தோட்டத்துல ஜீவா எத பத்தியும் கவலைப்படாம அவளுக்காக ஒரு அழகான ஊஞ்சல மரத்துல செதுக்கிட்டு இருந்தா. அவனோட அந்த தசைப்பிடிப்புகள் அசைறதும் அவனோட அந்த வியர்வை படிந்த முதுகு நிலா வெளிச்சத்துல மினுங்குறதும் சுமித்ராவோட மனச என்னவோ செஞ்சது. நண்பர்களே, காசா இல்ல மனசுக்கு பிடிச்ச மனுஷனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? சுமித்ரா மெல்ல கீழே இறங்கி வந்தா. ஜீவா கிட்ட போய் நின்னதும் அவன் நிமிர்ந்து பார்த்தான். அவனோட அந்த வெள்ளை மனசு அவனோட கண்கள்ல தெரிஞ்சது. "ஜீவா, நாம இங்கிருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு சுமித்ரா சொன்னதும் ஜீவாவோட முகம் அப்படியே வாடிப்போச்சு. ஆனா அவன் எதையும் கேட்கல. "சரிங்க மேடம், நீங்க எங்க சொன்னாலும் நான் வர்றேன்." அப்படின்னு சொன்னான் பாருங்க. அங்கதான் சுமித்ரா மொத்தமா விழுந்துட்டா. அவ யோசிச்சா, பெங்களூர்ல எனக்கு இருக்கிறது வெறும் கான்கிரீட் கட்டிடங்கள் தான். ஆனா இங்க எனக்கு கிடைச்சது ஒரு நிஜமான அன்பு. சுமித்ரா உடனே ஒரு முடிவெடுத்தா. தன்னோட பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணி, "இந்த பங்களாவை விற்கவோ ரிசார்ட்டா மாத்தவோ எனக்கு விருப்பம் இல்ல. என்னோட ஷேர் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. எனக்கு இந்த பங்களா மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. அன்னைக்கு ராத்திரி பங்களாவுக்குள்ள ஒரு புது விதமான நிசப்தம். ஆனா அந்த நிசப்தத்துல ஒரு நிறைவு இருந்தது. சுமித்ரா ஒரு மெல்லிய சிவப்பு நிற பட்டு உடை அணிஞ்சுக்கிட்டு ஜீவா செதுக்குன அந்த ஊஞ்சல்ல போய் உட்கார்ந்தா. ஜீவா அவ பக்கத்துல வந்தான். அன்னைக்கு அவன் பார்வையில ஒரு புது துணிச்சல் தெரிஞ்சது. சுமித்ரா அவனோட கைகளை பிடிச்சு அவன் பக்கத்துல இழுத்தா. அவனோட அந்த கட்டுமஸ்கான உடம்போட கதகதப்பு அவன் மேல பட்டப்போ அவளுக்கு ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சி கிடைச்சது. அவனோட அந்த வலிமையான கரங்கள் அவளோட இடைய வளைத்து தூக்கும்போது அவ ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவன்கிட்ட தஞ்சமானா. அவனோட அந்த ஆரோக்கியமான மேனியோட வாசமோ அவளோட அந்த மென்மையான சருமமோ ஒன்னு சேர்ந்த அந்த இரவு, அது வெறும் உடலோட சங்கமம் மட்டும் இல்ல, 2 ஆன்மாக்களோட சங்கமம். அந்த மலைப்பகுதியோட குளிரும் பனிமூட்டமும் அவங்களுக்கு ஒரு போர்வை மாதிரி அமைஞ்சுது. இப்போ அந்த பங்களா ஒரு ரிசார்ட் இல்ல,
அது சுமித்ரா மற்றும் ஜீவாவோட ஒரு அழகான உலகம். சுமித்ரா இப்போ அங்கேயே தங்கி அங்க இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு ஏத்த மாதிரி அழகான மர வீடுகளை வடிவமைக்க ஆரம்பிச்சிட்டா. ஜீவா அதை செதுக்கி உயிர் கொடுக்கறான். அதிகாரமும் அந்தஸ்தும் தேடி ஓடுன ஒரு பெண்ணுக்கு ஒரு எளிய மனுஷனோட அரவணைப்புல கிடைச்ச அந்த நிம்மதிதான் இந்த கதையோட வெற்றி. நண்பர்களே, வாழ்க்கைங்கிறது நாம சேர்க்கிற சொத்துல இல்ல, நாம யாருக்காக வாழறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சுமித்ராவோட இந்த முடிவு சரிதானான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு புதுவிதமான சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.